சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், சோகம், வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே நமக்குள்ள எங்கிருந்தோ வருவது கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு குணங்களுக்கு எந்த உருவகமுமே கிடையாது. இது அனைத்துமே நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு கற்பனை தான். இந்த கற்பனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நெகட்டிவிலிருந்து நம்மளோட லைஃபு பாசிட்டிவான ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டில் லோடாக இருக்கக்கூடிய இந்த பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நெகட்டிவ்கள் தான் நம்மளுக்கு அதிகமாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. அப்போ கான்ஷியஸ் மைண்டில் நம்ம பாசிட்டிவான எனர்ஜியை இதில் லோட் பண்ணிகிட்டே இருந்தக்கூடிய இந்த ரீப்ரோக்ராமிங் கான்செப்டில் நமக்கான நேர்மறை எண்ணங்களை பதிவு பண்ணி கொண்டே வந்தோம் என்றால் இந்த மாதிரியான நெகட்டிவ்கள் நமக்கு தோன்றவே தோன்றாது. இது வெறும் எண்ணங்களால் செயல்படக்கூடியது தான். வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதா இல்லை நம்ம செயல் தீர்மானிக்குதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானது. ஆனால் நாம் தான் தேவையில்லாத இந்த குப்பைகளெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு நம்மளும் ஒரு குப்பைக்குள்ளே விழுந்து வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு முடங்கி போயிடுறோம். முடங்குவதில்லைங்க வாழ்க்கை. எழுந்து ஓடுவதும் வெற்றியடைவதும் நிம்மதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையை வளர்த்து கொள்வதும் தான் வாழ்க்கை.